நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய MyV3 அப்டேட் பற்றிய வீடியோ உங்களுக்கு ஷோவாகும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நண்பர்களே, சில யூடியூபர் நமது எம்டி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 வெளியே வருவாருன்னு சொல்கிறாங்க. சில யூடியூபர் செப்டம்பர் 23 வெளியே வருவாருன்னு சொல்லுவாங்க. இந்த 2 டேட்டில் எப்போ வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி நமது MyV3 உறுப்பினர்கள், எங்கள் பகுதியில் இருக்கிற உறுப்பினர்கள் நம்மளை கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு இந்த பதிவு நான் இந்த பதிவு மூலிமா அவங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். நண்பர்களே, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. தற்போது வரை பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைலிங் நம்பர் தான் நமக்கு வெளியே இருக்குது. சரிங்களா? இப்போது திங்கள் செவ்வாய் அநேகமாக லீவாக இருக்கும், ஏன்னா ஹாலிடேஸ். சரிங்களா? திங்கள் செவ்வாய் கவர்மெண்ட் ஹாலிடேஸு. ஸோ அப்போ கோர்ட்டு கண்டிப்பாக இருக்காது. கோர்ட்டு கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அந்த ஹாலிடேஸ்ன்னு சொல்கிறது ஒன்று திங்கட்கிழமையாக இருக்கும், இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். நான் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். 2 நாள் ஹாலிடேஸா அப்படின்னா தயவுசெய்து கேட்காதீங்க. சரிங்களா? அப்போது இந்த 2 நாள் விட்டுட்டு போனால் கூட அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்து புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாள் இருக்குது. சரிங்களா? இந்த 3 நாளில் கேஸ் லிஸ்டிங்கில் வந்துச்சுன்னா இயரிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம், என்னதுங்க, செப்டம்பர் அதுக்கு அடுத்த வாரம், அதாவது செப்டம்பர் 3ஆவது வாரம் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த வாரத்தில் கண்டிப்பாக நமது எம்டி பெயில் கிடைத்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா சொல்கிறேன் பாருங்கள். கேஸ் லிஸ்டிங் புதன், வியாழன், வெள்ளியில் வந்துச்சுன்னா இதற்கான இயரிங் டேட்டு கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் இருக்கும். என்னங்க, அடுத்த வாரத்தில் இருக்கும். அது அடுத்த வாரம்னா செப்டம்பர் 3ஆவது வாரம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 20ஆம் தேதின்னு சொல்ல முடியாது, 23ஆம் தேதின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போது எனவே நீங்கள் எம்டி பெயில் பற்றி கவலைப்படாமல் உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருங்க. சரிங்களா? இதே நினச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக செப்டம்பர் 3ஆவது வாரத்தில் அவர் வெளியே வருவது உறுதி, 100% உறுதி. சரிங்களா? இதுவும் ஒரு சாதாரண மனுஷன் போல் வரல, அவர் ஒரு அசூர பலத்துடன் வெளியே வராரு. சரியா? அதற்கான பணிகள் தற்போது போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் பெயில் கடித்து வெளியே வரும்போது அவருக்கு மீண்டும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்கன்றதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல், சரியா, ஒரு சிறப்பு வாய்ந்த பெயிலில் மெரிட்டில் வரப்போகிறாருங்க நண்பர்களே. எனவே நீங்கள் அவரை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் கண்டிப்பாக செப்டம்பர் 3ஆவது வாரம், அது 20ஆம் தேதியாக இருக்கலாம், 21ஆம் தேதியாக இருக்கலாம், அடுத்து 20ஆம் தேதியாக இருக்கலாம், 23ஆம் தேதியாக இருக்கலாம், அல்லது 24, 24, 25 இந்த தேதிகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் லைஃப் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருவார். அதேமாரி வந்தவுடன் பார்த்தீங்கன்னா எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பேமெண்ட் பற்றி தான் அவர் சொல்ல போகிறதாக தகவல் வெளியாகி உள்ளது. கண்டிப்பாக அவர் வெளியே ஒரு 1 வீக் அவர் ரெஸ்ட் எடுத்தால் கூட அடுத்த வாரத்தில் நமது எம்டி ஃபார்ம் சேனலில் கண்டிப்பாக நம்ம உறுப்பினர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாரு. சரிங்களா? அதால் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொண்டு வாருங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக நிச்சயம் நமது வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது. இந்த முறை எதிரிகளாவது யாராவது எல்லாரையும் தூக்கி எறிந்து அவர் வெளியே வரப்போவது உறுதி நண்பர்களே. எனவே என்ன சூழ்ச்சி பண்ணாலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக வெளிவருவது உறுதியாகி உள்ளது. 100% நாங்கள் 1000% உறுதியாகி உள்ளது. சரிங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ரீசனும் சொல்லிட்டோம். இப்போ இந்த பதிவில் ரீசனும் சொல்லிட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கவலை கொள்ளாமல் உங்கள் பணியை மேற்கொள்ளுங்கள். தினந்தோறும் இன்றைக்கி ஆப்லாம் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நேற்று ஈவினிங்க்கு மேலே ஆப் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? நீங்கள் காலையில் இருந்தோடனே உங்களுக்கு சீலிங் அமௌண்ட்டை முடிச்சிருங்க. ஏன்னா
அவர் எம்டி வரப்போகிறதுனால ஆப்பில் வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து நடக்கும், நம்ம இல்லைலாம் சொல்ல. சரிங்களா, நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்கள் பணிகளை வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கிட்டு மார்னிங் டைமில் நீங்கள் ஒதுக்கி உங்களுடைய சீலிங்கை மட்டும் முடிச்சிருங்க. ஏன்னா அந்த சிஎம்க்குலாம் ரொம்ப நேரம் உட்கார வேண்டியதாக இருக்குது, எல்லாரும் சொன்னாங்க உறுப்பினர்கள்லாம். சரிங்களா, ஜிஎம் கூட ஒரு 1 hour ஆகுது, டிஎம் சிஎம்லாம் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்மாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் காலையில் நீங்கள் ஒதுக்கி கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுருங்க, உங்கள் சீலிங் அமௌண்ட்டை போட்டுருங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, அப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து அப்டேட்டு அது இதுன்னு போகும்போது நமக்கு ஆப் வந்து ஸ்லோவாக இருக்குது, ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. சரிங்களா, இது தவிர்ப்பதற்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வந்து காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் தூக்கம் கட்டி எழுங்க, வேறு வழி இல்லை. காலையில் எழுங்க, மார்னிங் எழுங்க. சரிங்களா, எழுந்து வந்து உங்களுடைய அந்த சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக காலையில் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் வந்து மதியம் கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருந்தேன். சரிங்களா, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். எனவே நண்பர்களே, எம்டி பற்றி கவலைப்படாதீங்க, பேமெண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. நிச்சயம் நமது பேமெண்ட் வரும், நமது எம்டி வராரு, எல்லாமே நடக்க போகுது. இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான். சரிங்களா, அதால் வந்து நீங்கள் கவலை கொள்ளாமல் உங்கள் பணிகளை வந்து மேற்கொண்டு நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன பணிகளுக்கு மேற்கொள்கிறீங்களோ இந்த ஒர்க்கும் பார்த்துட்டு அந்த பணிகளை உங்கள் மெயினான பணிகளும் செய்யுங்க. நிச்சயம் வந்து நம்ம எம்டி வரப்போகிறாரு. அதேமாரி நிறைய கவலைகள் என்னன்னா, ஃபியூச்சர் பிளான் என்னென்ன அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஃபியூச்சர் பிளானை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை, நிறைய திட்டங்கள் அவர் வச்சிருக்கிறாரு. சரிங்களா, நிறைய பிளான்கள் வந்து அவர்கிட்ட இருக்குது, வானவில் திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷாப்புங்க வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ எது பாப்புலராக இருக்கோ, துணி கடை, ஷூ கடை, அதே மாதிரி வந்து நிறைய இந்த மெக்கானிக் ஷாப்பு. ஸோ இந்த மாதிரி மை3 ஆர்ட்ஸ் நம்ம நிறுவனம் வந்து தொடர்ந்து அதன் வழியாக ஒரு வருமானம் உறுப்பினர்களுக்கு கொடுத்து கண்டிப்பாக நம்ம உறுப்பினர்கள் வாழ்வு மேலோங்கி வந்து செய்ய போகுது. அதால் நீங்கள் இனிமேல்லாம் கவலை கொள்ளாதீங்க நண்பர்களே. நிச்சயம் எல்லா விஷயமும் நடக்க போகுது. வானவில் திட்டங்கள் அது சம் பர்சன்டேஜ் வரப்போகுது, அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, அதுக்காக கூட அப்டேஷன் நடக்கலாம். சரிங்களா, அது ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. எனவே வந்து நீங்கள் ஆப்பு சுலவானா கவலைப்படாதீங்க, எம்டி பற்றி கவலைப்படாதீங்க, பேமெண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. நிச்சயம் வருவார், நிச்சயம் நமக்கு அமௌண்ட் கொடுப்பாரு. மேலும் வந்து அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். தவறாமல் வந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், என்னுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உண்மையான செய்திகள் தான் நான் கொடுப்பேன். சரியா, ஒரு செய்தி உண்மை போட்டு அடுத்த செய்தி பொய்யாலாம் நான் சொல்ல மாட்டேன். இருக்கிற ஃபேக்டை வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்வேன். சரிங்களா, தற்போதையுடைய கரண்ட் நிலை என்னன்னா, எம்டிக்கு கேஸ் லிஸ்டிங் வந்து அடுத்த வாரம் வரப்போகுது. அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து இயரிங் வரப்போகுது. சரிங்களா, இயரிங் வந்தோடனே அவர் நம்முடன் வந்து வெளியே வர போகிறாரு, நம்மளை பார்க்க போகிறாரு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து 1 by 1 நடக்க போகுது. அதால் வந்து இனிமேல் வந்து எந்தவித மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் உங்கள் பணிகளை மேற்கொண்டு சிறப்புடன் செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.